வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நாளுக்கு நாள் உண்மைகள் வெளியில வந்துட்டு இருக்கு. நெறைய பேர் வெளியில சொன்னாங்க, இவர் பொய் சொல்றாரு, ஏமாத்துறாரு, இவ்வளவு நாள் இவர் பேசுனதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னாலும், அ ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்ட சீமானுக்கு கொடுக்கக்கூடிய மனநிலையில் தான் பெரும்பாலானவர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த செய்திகள், தகவல்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த ஆள் எவ்ளோ பெரிய டுபாக்கூரு! ஒரு 15 வருஷமா ஒரு எந்தவித ஒரு அடிப்படை உண்மையுமே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த ஆளு சொன்னது எதுவுமே உண்மை இல்ல. ஏதோ போற போக்குல 1, 2 பொய் சொல்லியிருந்தா கூட பரவால்ல. ஏன்னா அரசியல்வாதிகள் பொதுவாக பெரும்பாலும் நெறைய பொய்களை சொல்வார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஆதி முதல் அந்தம் வரை இந்த ஆளு சொன்னது எல்லாமே பொய்யே. ஒரு பொய்யில தான் இவர் இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சிய கட்டமைச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது, உண்மையிலேயே இந்த விஷயங்களை கேட்கும் பொழுது, ஒரு சராசரி மனிதனுக்கு கோவம் வரணும். நியாயமா அந்த கோவம் வரணும். இன்னைக்கு பாருங்க, நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில ஆ தலைவர் பிரபாகரனுடைய சகோதரன் மகன் கார்த்திக் மனோகரன் அப்படிங்கிறவர் எக்ஸ்க்ளூசிவா நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு ஒரு பேட்டி குடுத்திருக்கிறாரு. முடிஞ்சா அந்த பேட்டிய எல்லாருமே போய் பாருங்க. YouTubeல அவைலபிளா இருக்கு. அதுல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, சீமான் ஆரம்பத்திலிருந்து இன்னி வரைக்கும் பேசுனது எல்லாமே பொய் அப்படின்னு. இத ஈழத்துல இருந்தவங்களோ, இல்ல சீமானுக்கு தெரிஞ்சவங்களோ, இல்ல வேற அரசியல் கட்சி தலைவர்களோ சொல்லல. தலைவர் பிரபாகரனுடைய சொந்த சகோதரன் மகன். இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா வருது. சம்பந்தப்பட்ட நபருடைய நெருங்கிய உறவினர். முதல் சொந்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர் பல விஷயங்கள அந்த பேட்டியில சொல்றாரு. உதாரணத்துக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் மீட் பண்ணது தலைவர வெறும் 8லிருந்து 10 நிமிஷம் தான் அவர் மீட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ புகைப்படம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனா அந்த புகைப்படங்கள அவருக்கு கிடைக்கல. ஒருவேளை கிடைக்காததுனால தான் இப்படி பொய்யாக ஒரு புகைப்படத்த ரெடி பண்ணி, இவர் இங்க அரசியல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இவ்வளவு காலமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதே மாரி அவர் சொல்றாரு, சீமான் ஒரு ஆவணப்படம் எடுக்கிறதுக்காக இலங்கைக்கு போயிருக்கிறாரு. அங்க தலைவர மீட் பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபாக்ட் பிரபாகரன் அவர்கள் ஒரு கர்ட்டசிக்காக சீமான மீட் பண்ணியிருப்பாரே தவிர, மத்தபடி இவர் பேட்டி குடுக்குற மாதிரி, தம்பி, தம்பி மேல அப்படியே அபரிமிதமான பாசம். தம்பி ஒரு வார்த்தை ஆங்கிலம் கலந்த தமிழ் பேசினா கூட கோச்சுப்பாரு. தம்பிக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் விதவிதமா சமைச்சு குடுங்க. அத பின்னால உட்கார்ந்து குறிப்பிடுங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய். இன்ஃபாக்ட் எங்க தலைவர் பிரபாகரன் அவர்களை சீமான் கொச்சப்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரி இந்த ஆமக்கரியில ஆரம்பிச்சு AK-47 பயிற்சி வரைக்கும் எல்லாமே பொய். அதுல அவர் குறிப்பா சொல்றாரு, சீமானுக்கு பிரபாகரன் அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய சகோதரியோட ரொம்ப பழக்கம் ஜாஸ்தி. அவங்க சகோதரி பேர் அருணா. சோ அந்த அருணா மற்றும் அவர் கணவரோட இவருக்கு நெருக்கம் ஜாஸ்தி. அதுவும் எப்போ பழக்கம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஈழத்தைச் சேர்ந்த ஒரு கைம்பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு மேடை பூரா இவர் சொல்லிட்டு திரிஞ்சார் இல்லையா? அந்த காலகட்டத்துல இலங்கையைச் சேர்ந்த ஒரு கைம்பெண் ஒருவரோட இவருக்கு ஒரு உறவு இருந்தது. அவரை தான் இவர் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தார். அந்த பெண்மணிக்கு அருணா என்பவர் ரொம்ப நெருக்கம். சோ இப்படி இது மூலமா தான் சீமானுக்கு அருணா பழக்கப்பட்டாங்க. அப்ப அருணாவும் அவங்களுடைய கணவரும் அவங்க இலங்கைக்கு போனா பிரபாகரனும் அவருடைய மனைவியும் அவங்கள எப்படி கவனிச்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு. ஏன்னா அதை வச்சு அவங்களுக்கு பதிலா தன்னை அந்த இடத்துல நிறுத்தி சீமான் இவ்வளவு நாளா கருத விட்டுட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு இட்லிக்குள்ள கறிய வச்சு சமைக்கிற பழக்கமே கிடையாது. எங்களுக்கு அந்த பழக்கமே எங்க குடும்பத்துல இல்ல. நாங்க அதிகம் புட்டு தான் சாப்பிடுவோம். இப்படிப்பட்ட பொய்கள்லாம் தொடர்ந்து இவ்வளவு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு நாள் நாங்களும் இத கடந்து போயிட்டோம். ஆனா இன்னைக்கு பெரியார பத்தி இவன் தப்பா பேசுறான். பிரபாகரனையே இழிவுபடுத்தா மாரி பேசுறான். அப்படிங்கும் பொழுது எங்களால சும்மா இருக்க முடியல. இதற்கு முன்னால கூட அந்த போலி துவாரகாவ வச்சு ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கும் சீமான் தான் காரணம். போலியா ஒரு துவாரகாவ ஏற்பாடு பண்ணி, அது உண்மையான துவாரகா தான் அப்படின்னு ஆ பிரபாகரன் அவருடைய மனைவியுடைய சகோதரி அருணாவை சொல்ல வச்சதே சீமான் தான். எங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இப்படி ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு 8லிருந்து 10 நிமிஷத்துக்கு இவர் தலைவர மீட் பண்ணியிருக்கிறார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவர் கட்டமைச்சது எல்லாமே பொய்யுங்க. ஒரு போட்டோகிராஃப் மட்டும் இல்ல பொய்யு. அத சுற்றி இவர் பின்னக்கூடிய ஒரு கதை இருக்கு தெரியுமா? ஈழப்போர்ல அவர் சொல்றாரு அந்த பேட்டியில, ஈழப்போருடைய உச்சத்துல இருக்கிற காலகட்டத்துல தான் சீமான் போய் சந்திச்சாரு. அப்போ எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தலைவர் பிரபாகரன் இருந்திருப்பாரு.
அந்த நேரத்துல இவருக்கு வந்து ஆமக்கறி சமைச்சு குடுக்கறதும், பின்னால உட்கார்ந்து குறிப்பு எடுக்கிறதும், இவருக்கு வந்து சண்டை பயிற்சி சொல்லிக் குடுக்கறதுமா இருந்திருப்பாரு. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பிராக்டிகலா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? அதுவும் இவருக்கு எதுக்கு ஆயுத பயிற்சி குடுக்கணும்? எதற்காக இவருக்கு ஆயுத பயிற்சி குடுக்கணும்? இவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு? ஈழப்போர்ல இவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு? இவர் அங்க படம் எடுக்க வந்த டைம்ல, நாங்க ஆயுதம் எல்லாம் எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சில புலிகள் இவருக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிட்டு இருந்தாங்க. அத ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, எனக்கு ஆயுத பயிற்சி குடுத்திருக்காங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள கார்த்திக் மனோகரன் ரொம்ப தெளிவா அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. இவ்ளோ வருஷம் சீமான் அரசியல்ல இருந்துட்டாரு. அங்க வந்து ஒரு 8, 10 நிமிஷம் தலைவர சந்திச்சது மட்டும் இல்லாம, அங்க படம் எடுக்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய புலிகளோட வாழ்க்கை எப்படி, என்ன ஏதுங்கிறதெல்லாம் அவர் பார்த்திருக்கிறாரு. அப்ப இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிறது இவருக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய புலிகளுக்கு வந்து நெறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இத பார்த்த இவரு, நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு இது சரியான வழி. நமக்கு நல்லா பேச தெரிஞ்சிருக்கு. அப்போ நாம கதைய அவுத்து விட்டு இவங்க கிட்ட இருந்து கலெக்ஷன போடலாம் அப்படிங்கிறத இவர் வந்து தெளிவா செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத கார்த்திக் மனோகரன் மென்ஷன் பண்றாரு. அப்ப இவ்வளவு வருஷம் அதுதானே நடந்திருக்கு. எத்தனை இளைஞர்களை இவர் வந்து ஈழத்து பேர சொல்லி ஏமாத்திருக்கிறாரு. எத்தனை பேர் இவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இவருக்கு கோடி கோடியா பணத்த கொட்டியிருக்காங்க. இன்னி வரைக்கும் ஈழத் தமிழர்களுக்காக சீமான் என்ன செஞ்சிருக்கிறாரு? இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல தான் இவர் என்ன பெருசா சாதிச்சிருக்காரு? இவ்ளோ பேர 15, 20 வருஷம் ஒத்த மனுஷன் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு, அது பின்னால இவ்ளோ கதை கட்டி, இவ்ளோ பொய் சொல்லி ஏமாத்திருக்கிறான்னா, இவன அப்படியே சும்மா விட்டுறதா? இல்ல ஒரு கோமாளின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறதா? நான் என்னுடைய முந்தைய காணொளியில நான் சொன்னேன். எல்லாரும் கோமாளின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. இவன் ஒரு கிரிமினல் அப்படின்னு. அப்போ இவர் மேல சட்டப்படியா நடவடிக்கை எடுக்கணும். எவ்ளோ பேர ஏமாத்தி, எவ்ளோ காசு வாங்கியிருக்கிறாரு. எவ்ளோ பேருடைய வாழ்க்கைய இந்த அரசியல சொல்லி, இந்த பொய் தமிழ் தேசியத்த பேசி, இவர் வந்து பாழ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ உண்மையான தமிழ் தேசியவாதிகளுக்கெல்லாம் என்ன மரியாத? சம்பந்தப்பட்டவங்க தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. யாரெல்லாம் இந்த ஆள நம்பி பணத்த குடுத்து உங்க வாழ்க்கைய தொலைச்சிருக்கிறீங்களோ, ஏமாந்திருக்கிறீங்களோ, அவங்கலாம் தயவு செஞ்சு முன்னால வந்து இந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் குடுங்க. இன்னைக்கு பெரியார பத்தி பேசணும்னு இவர் மேல 60 கேஸ் போட்டிருக்கிறாங்க. பெரியாரை எப்படி இன்னைக்கு அவமானப்படுத்துறாரோ, அதே மாதிரிதான் ஈழத்துடைய தலைவர் பிரபாகரனையும் இவர் அவமானப்படுத்துறாரு. அவருக்குன்னு ஒரு லெகசி இருக்கு. அப்போ நீ உன் கட்சிக்கும் உண்மையா இல்ல. நீ கொண்ட கொள்கைக்கும் உண்மையா இல்ல. அந்த தலைவர்களையும் நீ வந்து கேவலப்படுத்துற, கொச்சப்படுத்துற. நீ எல்லாம் என்ன மனுஷன்? சம்பந்தப்பட்டவங்க தயவு செஞ்சு முன்னால வாங்க. இவர் மேல கம்ப்ளைண்ட் குடுங்க. சம்பந்தப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தாதான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியும். இவர் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை இனி வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையா இருக்கும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசணும்னு தோணும். ஒரு கட்சினா அதற்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். சில தலைவர்கள் இருப்பாங்க. இங்க எல்லாமே அடிப்படையே வந்து பொய்யா இருக்கே. இந்த லட்சணத்துல இன்னும் இவர் வந்து தொடர்ந்து தினம் தினம் பெரியார பத்தி அவதூறுகள் பேசிட்டு இருக்கிறாரு. இத பின்னால நின்னு சிரிச்சு ரசிக்குது ஒரு தற்குறி கூட்டம். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணா பேசுவ அப்படின்னு சிரிச்சுட்டு தயவு செஞ்சு கடந்து போயிராதீங்க.